இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 24வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனையை பார்த்து சொல்ற விஷயங்கள், அர்ஜுனா, இதுவரைக்கும் அவர் சொன்ன விஷயங்களை பார்த்தோம் என்றால், ஒரு இறைவன் பிரம்மம் என்று ஒருவர் இருக்கிறார். அந்த பிரம்மத்தை வழிபட்டோம் என்றால் அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாத மூடனாக இருக்கும் மனிதர்கள், அவா இந்த இந்தந்த இன்பங்களுக்கு, இந்தந்த பலன்களுக்கு இந்தந்த தெய்வங்கள் இருக்கு, இந்தந்த பரிகாரங்களுக்கு இந்த தெய்வங்கள் இருக்கு என்று வழிபடுறா. இப்படி இந்த தெய்வங்களை வழிபடும்போது, அந்த தெய்வங்கள் மேல அவ வைக்கிற நம்பிக்கை, அதுவும் அந்த இறைவன் கொடுத்ததாக தான் இருக்கு. அந்த தெய்வங்களை படைத்ததும் அந்த பிரம்மமாக தான் இருக்கு. அந்த தெய்வங்கள் கொடுக்கும் அந்த பலனும் அந்த பிரம்மத்தின் அந்த ஒரு அருளாக தான் இருக்கு. ஆனால் இத எதுவுமே உணராத இந்த நபர், அந்த தெய்வம் தான் இது எல்லாத்தையுமே செய்றது என்று அந்த தெய்வத்தை நினைத்துக் கொண்டு, அந்த தெய்வத்து மேல நம்பிக்கையை வளர்த்து, வளர்த்து அந்த நபர் இறந்து போன பிறகும் அந்த தெய்வத்தை சென்று அடைகிறார். இதுவே அந்த இறைவன் மேல நம்பிக்கை வச்சிருக்க ஒரு நபர், அவர் இறைவனை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கும் அந்த நபர், எல்லா பலன்களுமே கிடைத்தாலும், அது எது மேலயும் ஆசை கொள்ளாமல், "இது எல்லாமே உன்னுடைய அருளால் தான் கிடைத்தது. ஆனால் எனக்கு நீ தான் வேண்டும்" என்று அந்த இறைவனே அவர் ஒருவரே கதி என்று இருக்கும் அந்த நபர் தான் ஞானி என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்பேற்பட்ட ஞானிகளாக இல்லாமல், அந்த ஞானம் பெறாத நபர்கள் என்ன நினைப்பா என்றால், இப்போ கிருஷ்ணர் அவரை பார்த்து சொல்றார். "கிருஷ்ணர், என்னை பார் அர்ஜுனா, இந்த உடல் தான் நான் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த நபர்கள்" என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது அப்பேற்பட்ட இறைவனும் ஒரு மனித உடல் தான் வந்திருக்கார் என்று நினைக்கிறார். இது மனித உடல்ல வந்தது அந்த இறைவன் செய்த ஒரு நாடகமாக இருந்தாலும், நம்மை போன்ற சாதாரண மனிதர்களோட உடலுக்கும், அந்த இறைவனின் அந்த அவதாரத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்மலாம் பிறந்தால் அது பிறப்பு, அவர் எடுத்தால் அது அவதாரம் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி மனிதர்களுள் மனிதராக அவர் பிறந்தாலும், அந்த ஒரு தெய்வீகத் தன்மை, அந்த தெய்வீகத்துவம், அந்த திவ்யமான தன்மை அவரை விட்டு போகாது என்று அழகாக சொல்றார் கிருஷ்ணர். இது புரிந்து கொள்ளாமல், கிருஷ்ணரும் சாதாரண மனிதன் தானே என்று சொல்லுகிற நபர்கள், பெரிய ஒரு தப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அப்படி இருக்கும் நபர்களுக்கு அந்த இறைவனின் அந்த தெய்வீகத் தன்மை தெரியாது. அப்பேற்பட்ட நபர்கள் தான் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதன் சொரூபத்துல வந்திருக்கார் என்று சொல்ற அதே நபர்கள் தான் மற்ற தெய்வங்களை இந்தந்த சுகங்களுக்காக இந்த தெய்வத்தை வழிபடலாம் என்று வழிபடுகிறார்கள் என்று அழகாக சொல்றார் நம்முடைய கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 24வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.